எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கவும் கொலஸ்ட்ராலை குறைக்கவுமான ஒரு பொது வழியை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம பாரம்பரிய சமையலில் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு மசியல். இந்த மரவள்ளிக்கிழங்குல முழுக்க முழுக்க மாவுச்சத்துன்ற கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க இருக்குது. அது குழந்தைங்களோட தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. மசில் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் ரொம்ப மெலிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. பெரியவங்கள்லேயுமே ஆரோக்கியமான முறையில் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மரவள்ளிக்கிழங்கை உணவில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதில் கொலஸ்ட்ராலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுவே கொலஸ்ட்ராலை குறைக்கிற பொருளும் கூட. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ, தேங்காய் துண்டுகளாக நறுக்கியது 2 பத்தைகள், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 10, பூண்டு பற்கள் 10, சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ஸ்மெல் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கறிவேப்பிலை 1 கொத்து, கடுகு அரை டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன். எப்போவுமே மரவள்ளிக்கிழங்கு வாங்குறப்போ இது போல் தோல் நல்லா கலந்து வந்திருக்கணுங்க. அந்த மாதிரி கிழங்கு தான் நல்ல கிழங்கு. எப்போவும் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வாங்குகிற கிழங்கு எல்லாமே ஓரளவுக்கு மாவாதாங்க இருக்கும். மற்ற நேரம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாராக வரும், நம்மளால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. ஸோ நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த மரவள்ளிக்கிழங்கு வாங்கி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த தோல் நிறைய கலண்டு வந்திருக்கிற கிழங்கு அது மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா வேகவும் செய்யும். முதல்ல கிழங்கை நல்லா கழுவிக்கலாங்க. ஏன்னா இதில் நிறையவே மண் ஒட்டிகிட்ருக்குங்க. அந்த மண் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம தண்ணி நல்லா ஃப்ரெஷ் தண்ணி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுக்கலாம் நைட் ஃபுல்லாக. எதுக்கு இப்படி ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இது காலையில் எடுத்து நீங்கள் எல்லா பக்கமும் கத்தி வச்சு லைட்டாக கீரல் போட்டுட்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் உரித்து இந்த க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த க்யூப்ஸ் அதில் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற துண்டுகளை அதில் போட்டுட்டு தேவையான அளவு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது நான் உப்பு சேர்க்க போகிறது இல்லைங்க. இது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ மூடி வச்சிடலாங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிக்கலாங்க. கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. முதல்ல தேங்காய் எடுத்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். காரம் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. சீரகம், உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாங்க. நல்லா குறைன்னு தான் இருக்கணும். ரொம்ப மையாக தண்ணி விட்டுலாம் அரைக்க வேண்டாம். தண்ணி இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இது போல தாங்க அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாம் குறைன்னு இருக்கணும். அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சுங்க. கிளறப்ப உடையாமல் கிளறி விடுங்க. இல்லைன்னா அந்த ஸ்டார்ச் எல்லாமே உள்ளே கலந்து குழன்னு ஆகிடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு உப்பு கரைஞ்ச உடனே இறக்கிக்கலாங்க.
நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இந்த ஒரு இதை எடுத்து காட்டுறேன், ஒரு பீஸு நல்லா வெந்திருக்குது. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போது அந்த கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். நல்லனா ரொம்ப மசிக்கக்கூடாது, 1-2 கிழங்கு முழுசாக கிடந்தா கூட தான் நல்லாயிருக்கும். இப்போ மசிச்சாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்குங்க. இதுக்கு எண்ணெய் காய விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்து புரட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது மசாலா, கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா புரட்டிட்டு பச்சை வடை போகணும். பச்சை வடை போனதும் இந்த மசாலா லைட்டாக நான் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். மசாலா பச்சை வடை போனதும் கிழங்க உள்ளே கொட்டிட்டு கிளறப்ப பார்த்து கிளறணும். கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம மசிச்சிட்டோம் இல்லைங்களா, ஒன்று பாதியமாக தான் கிடக்கும், அது மிக்ஸ் ஆகாது மசாலா கூட. அதுக்காக தான் அந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துருக்குறேங்க நான். மசாலா கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடியிலிருந்து மசாலா போர்ஷன் எடுத்து மேலே விட்டு அப்படி மெதுமெதுவாக பரப்பி விடணுங்க. அடி பிடிக்காமலும் பார்த்துக்கோங்க. பாத்திரத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக நிதானமாக இது மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பரிமாறிடலாம். சுவையான, சத்தான, கொலஸ்ட்ரால் இல்லாமல் உடல் எடையை அதிகரிக்க வல்ல மரவள்ளிக்கிழங்கு மசியல் தயாராகிடுச்சுங்க. இன்றைய குறிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பார்த்து பயன்பெறுங்க. இனி ஒரு குறிப்போடு உங்களை நாளை சந்திக்கிறேங்க. நம் பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.